வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை உங்களோடு இந்த நிகழ்ச்சி மூலம் இணைகிறேன், மகிழ்கிறேன். இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். தேர்தல் அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ஆனாலும் தேர்தல் ஜுரம் தொடங்கிவிட்டது. இன்று 2 இடங்களில் 2 கூட்டணி கட்சியினர் ஒரு பேரணி, ஒரு பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். சற்று முன்தான் அந்த கூட்டம் முடிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த மேடையை பார்த்தால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு கலவையாக தோன்றியது. நேற்று வரை எதிரும் புதிருமாக நின்றவர்கள், நேற்று வரை வார்த்தைகளால் மோதிக்கொண்டவர்கள், அதுவும் தடுத்த வார்த்தைகளால் மோதிக்கொண்டவர்கள் இன்று கைகுலுக்குகிறார்கள் தேர்தல் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி. இதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? முக்கியமான கேள்வி. அது மட்டுமல்ல, இதுவரையில் இல்லாத நிகழ்வாக திமுகவுடனும் அதிமுகவுடனும் ஒரே நேரத்தில் சில கட்சிகள் பேரம் பேசுகிற காட்சிகளையும் பார்த்தோம். இது அந்த சிறிய கட்சிகளுடைய பலத்தை காட்டுகிறதா அல்லது பெரிய கட்சிகளுடைய பலவீனத்தை காட்டுகிறதா என்பதும் ஒரு முக்கியமான கேள்விக்குறி. இவற்றையெல்லாம் கொஞ்சம் ஆழமாக நாம் ஆராய இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் குரல் சொன்ன வள்ளுவன் இதற்கு மட்டும் சொல்லாமலா போய்விடுவான். ஒரு அழகான குரல் சொல்லியிருக்கிறார். சீரிடங்கானின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. இதை பொருள் கொள்ள வேண்டுமானால் நேரா நிறந்தவர் நட்பு சீரிடங்கானின் எரிதற்கு பட்டடை என்று கொள்ள வேண்டும். நேரா நிறந்தவர் நட்பு உள்ளத்தால் நெருக்கமில்லாமல் பழகுகிறவரின் நட்பானது சீரிடங்கானின் நம்மை அழிப்பதற்கான இடம் கண்டால் எரிவதற்கு மறைத்துள்ள பட்டடை போன்றது ஆகும். பட்டடை என்றால் ஆயுதம் என்று வைத்துக் கொள்ளலாம். எவ்வளவு அழகான குரல்! உள்ளத்தால் நெருக்கமில்லாமல் பழகுகிறவரின் நட்பானது என்பதை கூட்டணியானது என்று கூட பொருள் கொள்ளலாம். இன்னமும் கொஞ்சம் ஆழமான பொருள் கிடைக்கும். வள்ளுவனை வியந்து கொண்டே இந்த நிகழ்ச்சி தொடங்க வேண்டியிருக்கிறது. நம்மோடு கலந்துரையாடுவதற்காக, விவாதத்தில் பங்கேற்பதற்காக 3 விருந்தினர்கள். அவர்களை உங்களுக்காக நான் அறிமுகம் செய்கிறேன். திரு நாராயணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர், வணக்கம். திரு அதிவீர ராமபாண்டியன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், வணக்கம். திரு ஷியாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், வணக்கம். திரு ஷியாம், ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, அதாவது என்ன சொல்கிறது, ஜீரணிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வச்சுக்கிங்களேன். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது சமூக வலைத்தளங்கள் அதைத்தான் போட்டே காட்டிகிட்டு இருக்காங்க. ஜீரணிக்க முடியலை. வார்த்தைகள் அவ்வளவு தடித்த வார்த்தைகள். ரெண்டாவது, கொள்கை முரண்பாடுகள் இருந்து அது சரியாக போச்சு அப்படிங்கிறது ஒரு விமர்சனம் பண்ணுறது வேறு. அதற்கு பிறகு ஒரு கூட்டணியில் மாறுறோம். அதற்கு இப்போ முன்னிலைப்பாடுகள் மாற்றிக்கொள்ளலாம். ஏன்னா கொள்கை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தனிநபர் மீது, அதுவும் குறிப்பாக ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பது, அதை இந்த தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? முதல்ல இந்த மாதிரி எதிரும் புதிருமாக இருந்தவர்களும் இப்போ ஒரே மேடையில் இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலை எப்படி வந்தது, ஏன் வந்தது? நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி, யாருடைய பலவீனம், யாருடைய பலம்? எதிரும் புதிருமாக இருந்தவர்களை ஒரே மேடையிலே நாம் நிறைய முறை பார்த்திருக்கிறோம். அது வேற. ஆனால் அது அடிப்படை காரணம் நான் சொன்னது வேற. பிரச்சனை இதில் என்னவென்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே அது இன்றைக்கு இந்தியாவின் 3வது பெரிய கட்சி. 37 எம்பிக்கள். தேர்தல் துவங்குவதற்கு முன்பே அந்த அந்தஸ்தை இப்போது இழந்து விட்டார்கள். ஏனென்றால் நிற்கப் போவதே 20ஓ 21ஓ தான். ஆக இவ்வளவு பெரிய இழப்பை எதை வைத்து நேர் செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி முதலிலேயே எழுந்தது. ஏனென்றால் இத்தனை கூட்டணி கட்சிகளை சேர்க்கும் போது இப்படித்தான் முடியும் என்பது அனைவருக்குமே தெரியும். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் 2014, 2016 2 தேர்தல்களிலும் கூட்டணி வேண்டாம் என்று ஜெயலலிதா அவர்கள் முடிவெடுத்தார்கள். அதன்படியே அவர்கள் வென்றும் காட்டினார்கள். இந்த சூழலிலே இந்த 2014 2016 வரை என்னெல்லாம் அரசியலிலே நடந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, பாமகவின் நிலைப்பாடு. அவர்களது நிலைப்பாடு என்னவென்றால், அன்புமணி மாற்றம் முன்னேற்றம், இதுதான் அவர்களது நிலைப்பாடு. மாற்று, திராவிட கட்சிகளுக்கு மாற்று. அதை நான் தவறு என்று கூட சொல்லவில்லை. ஏனென்றால் விஜயகாந்த் அவர்களும் அதே மாற்று சிந்தனையோடு தான் வந்தார்கள். பாரதிய ஜனதாவும் அதே மாற்று சிந்தனையை முன்வைத்து தான் வந்தது. இதை தவறு என்று நாம் சொல்ல முடியாது. சரி. ஆனால் அந்த மாற்றை முன்வைக்கும் போது அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் என்பதுதான் இப்போது நீங்கள் கூறிய இந்த கருத்து. அவர்கள் சொன்னது
ஒன்று, ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்ற குற்றவாளி. இரண்டாவது, தண்டனை பெற்ற குற்றவாளியின் படம் சட்டமன்றத்திலே இருக்கக்கூடாது. மூன்றாவது, தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு அரசு செலவிலே நினைவிடம் கட்டக்கூடாது. இந்த மூன்றையும் மேடைகளில் மட்டும் சொல்லவில்லை, நீதிமன்றங்களுக்கும் சென்று சொன்னார்கள். அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அடுத்தாற் போல இந்த கட்சியை கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக வழிநடத்தி சென்று இவ்வளவு பெரிய வெற்றிகளை எல்லாம் ஈட்டி தந்தது ஜெயலலிதா அவர்கள் தான். ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சியின் எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி. இவர்களது கூற்றுப்படி நிரந்தர பொதுச் செயலாளர். யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம், ஆனால் நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஜெயலலிதா அவர்களை அகற்ற முடியாது உயிரோடு இருக்கிறவரை. அதற்கு பிறகும் அது இப்ப சொல்றது, அதாவது உயிரோடு இருக்கும் வரை நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அழைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் மறைந்த பிறகு இவர்கள் அதிமுகவோட அந்த அமைப்பு சட்டத்திலே மாறுதல் கொண்டு வந்த போது எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி என்று போட்டு விட்டார்கள். எட்டர்னல் என்கிற வார்த்தை நேரடியாக நிரந்தரம் என்கிற அர்த்தத்திற்கு நாம் பார்க்க கூடாது. எட்டர்னல் என்றால் சாஸ்வதம் என்கிற அர்த்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்திற்கு சமமான ஒரு விஷயம் எட்டர்னல் என்பது. அதுதான் இப்படிப்பட்ட எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரியை, இப்படிப்பட்ட சாஸ்வதமான பொதுச் செயலாளரை இழித்தும் பழித்தும் நீதிமன்றங்களுக்கு சென்று அவமதித்தும் பேசியவருக்கு அந்த எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரியை அமைப்பு சட்டத்திலே சேர்த்து வைத்திருக்கிற கட்சி எப்படி இடம் கொடுத்தது? இரண்டாவது, நீங்க சொல்ல மாதிரி எட்டர்னல் செக்ரட்டரி அவரோட உழைப்பால் கிடைத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளை கொண்டு ராஜ்யசபா சீட்டுகளை எப்படி தர முடியும்? ஒரு ராஜ்யசபா சீட் என்பது 34 முதல் 36 எம்எல்ஏக்கள் வரை தேவைப்படும். ஆக அதிமுகவுக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர்கள் 3 ராஜ்யசபா சீட்டுகளை பெறலாம். சரி, ஆனால் ஓய்வு பெறப் போகிறவர்கள் 4 பேர், மைத்ரேயன் உட்பட 4 பேர். ஜூலை மாதம் அவர்களுக்கு பதவி போய்விடும். அதிலே ஒன்று குறையுது. அப்போ ஏற்கனவே ஒன்று குறைகிறது. திமுகவை பொறுத்தவரையிலே ஒருவர் தான், கனிமொழி மட்டும்தான். அவர்களுக்கு 2க்கு வாய்ப்பு இருக்கிறது. 2 போக மீதியை கழித்து பார்த்தால் 3க்கும் அவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டை மட்டும் வைகோவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வைகோவின் இன்னொரு வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க போகிறார். சரியா போச்சு. சரியா போனது மட்டும் இல்ல, வைகோவின் கட்சியே திமுகவுக்கு வந்த மாதிரி தான். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுக்கும் போது கட்சியின் வேட்பாளராகத்தான் அவர் கருதப்படுவார். ஆக ஜெயித்தாலும் தோற்றாலும் அவர் திமுக தான். ஆக திமுகவை சேர்ந்தவர் மதிமுகவை சேர்ந்தவர் திமுகவில் சேர்வதாகத்தான் அர்த்தம். 40 தொகுதிகளுக்கு வைகோவை பிரச்சாரம் செய்யும் போது திமுகவுக்காக பிரச்சாரம் செய்வதாக அர்த்தம். நஷ்டம் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இவர்கள் தருவது ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, திரைமறைவு பேரமாக நான் புரிந்து கொள்வது இன்னொன்று பாரதிய ஜனதாவுக்கு என்று கூறுகிறார்கள். உண்மை என்னவென்று எனக்கு தெரியாது. மூன்றாவதாக தேமுதிகவுக்கு தர வேண்டும் என்று பேசினார்கள். ஆனால் தரப்படவில்லை போலத்தான் தெரிகிறது இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் கேட்ட அதே அடிப்படை கேள்விதான், யாருடைய உழைப்பினால் வந்த எம்எல்ஏக்களை வைத்து யார் யாருக்கு உடைப்பது? இந்த கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற உரிமையை எடப்பாடிக்கு கொடுத்தது யார்? இதற்கான செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனவா? எந்த அடிப்படையிலே கொடுத்தார்கள்? நான் அதிமுகவிலே 30 வருடமாக உழைத்தால் நான் என்ன நியாயமாக எதிர்பார்ப்பேன் என்றால், எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்று எதிர்பார்ப்பேன். ஏனென்றால் என்னால் லோக்சபா தேர்தலில் போட்டியிட இயலாது. ஒரு அறிவுஜீவியோ அல்லது ஒரு உழைப்பாளிக்கோ எது கௌரவம் என்றால் மேல் சபை கொடுப்பதுதான். முன்பு எம்எல்சி இருந்தபோது நீங்கள் நினைத்து பாருங்கள், மாப்போசி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் எம்எல்சி கொடுத்தார்கள், மக்கள் திலகம் எம்எல்சி கொடுத்தார்கள். எத்தனை எம்எல்சிக்களை அவர் கொடுத்தார்? எத்தனை பேருக்கு அதனால் வாழ்வு கிடைத்தது மட்டுமல்ல, அங்கீகாரம் கிடைத்தது. அரசியலிலே வாழ்வு என்று நாம் பேசக்கூடாது, அங்கீகாரம் தேவை அல்லவா? இவ்வளவு வருடம் உழைத்த பிறகு நாம் ஒரு எம்எல்சி அல்லது ஒரு ராஜ்யசபா எம்பி என்று சொல்லிக் கொள்வதில் தானே பெருமை இருக்கிறது. அந்த பெருமையை தட்டி பறிக்கிற உரிமையை எடப்பாடிக்கு யார் கொடுத்தார்கள்? இது கேள்வி எண் 1. இரண்டாவது, இவ்வளவு தூரம் அவமானப்பட்டு போய் எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரியவே தரக்குறைவாக பேசியவர்களோடு எதற்காக கூட்டணி வைக்க வேண்டும்? ஒவ்வொரு தொண்டன் மனசையும் எழுதக்கூடிய அடிப்படையான கேள்வி. அப்படி வைக்கப்பட்ட கூட்டணி மேடையிலே அதே எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரியின் படத்தை வைத்து பூ போட்டு வணங்குகிறார்களே, இந்த வணங்குகிற கைகளுக்கு பின்னால் வாள் இருக்கிறதா இல்லையா என்று யோசிக்க மாட்டார்களா? அதுதான் அந்த குரல். அந்த பட்டயம் என்கிற வார்த்தை தானே அது. பட்டறை என்கிற வார்த்தை பட்டடை என்கிற வார்த்தை மிகச் சரியாக இதிலே பொருந்துகிறது என்பதுதான் என் கருத்து. திரு நாராயணன், ஒரு வித்தியாசமான சூழல் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையில உள்ள பெரிய வேறுபாடு தெரியும். இது போக தேமுதிகவும் இங்கே உள்ள வரணும்னு பாஜக குறிப்பாக விரும்புகிறது. ஏன்னா ஒரு சின்ன வாய்ப்பை கூட தவறவிடக்கூடாது
ஆனால் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி துரைமுருகன் பேசியிருக்காரு, இங்கேருந்து பேசுகிறாங்க, அதிமுகலேருந்து பேசுகிறாங்க. இது ஒரு ஒரு நெருடலான, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. இல்லை இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்ததில்லை அப்படின்றத வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால், ரகு அவர்கள் எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து அரசியலை கூர்ந்து கவனிப்பவர். அதனால் தொடர்ந்து இது வந்து தமிழகத்தில் நடந்து கொண்டு இருப்பது இல்லை, கூட்டணிகள் மாறலாம். கூட்டணிகள் முதல் நாள் பேசிட்டு மறுநாள் திமுகவில் போய் சேர்ந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் வைகோ அவர்களும் கம்யூனிஸ்டுகளும் முதல் நாள் போயஸ் கார்டன், மறுநாள் கோபாலபுரம் ஷியாம் அவர்கள் அதோட பத்திரிகையாளர். அதுதான் முக்கியம். நான் என்ன கேட்குறேன், பேசுறது ஒன்று, அடுத்து போனாச்சுன்னா அங்கே இது விதிவிலக்கே இல்லை, இது முதல் முறை இல்லை. நீங்கள் அதான் சொல்லுங்க, நான் என் வாழ்க்கையிலேன்னு சொன்னால் அது இல்லைன்ற ஒரே நேரத்தில் இல்லை சார். நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோ சார். இல்லை புரிஞ்சுங்க, ஒரே நேரம் ஒரே நாள் இதெல்லாம் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒரு கட்சி என்பது மக்களுக்கு தங்களுடைய கொள்கைகளை எடுத்து சென்று அதன் மூலமாக அவர்களுடைய பார்வையின் மூலமாக அவர்களுடைய சிந்தனைகளை மேலே கொண்டு வந்து அது மாதிரி ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு கட்சியினுடைய கொள்கை. இவ்வளவுதான் விஷயம். இதுல தேர்தல் என்றால் தேர்தல் நேரத்தில் மட்டும் அது இல்லை, அதான் சொல்லுவோம், தனித்தனியாக நிற்க வேண்டும் என்பதுதான் சாதாரணமா வந்து அப்படிதான் நடக்கணும். நியாயமா பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் தனித்தனியாக நிற்கணும், அதுதான் உண்மை. ஆனால் எப்பொழுது இது நம்முடைய எலக்டோரல் சிஸ்டம், தேர்தல் அமைப்பில் யார் அதிக வாக்குகளை பெறுகிறார்களோ, எந்த அணி அதிக வாக்குகளை பெறுகிறதோ அதுதான் ஆட்சி அமைக்கும் என்கிற பொழுது ஒரு சில தியாகங்கள், ஒரு சில அது இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், காம்ப்ரமைஸ், இதை வந்து செஞ்சு தான் தீர வேண்டியிருக்கு. அது வந்து பாஜகவோ அதிமுகவோ திமுகவோ யாருமே விதிகளுக்கு இல்லை. இல்லை, சமரசம் செய்வது இருக்கு, நியாயமானதான், ஒன்றும் இல்லை. ஏன்னா சமரசமே இல்லாமல் கூட்டணி கணக்கே இருக்க முடியாது. இல்லை சமரசம் என்பது அப்போ அதுக்கு என்ன பிரச்சனை, அளவுகோல் என்ன? ரெகோவுடைய அளவுகோல் வந்து சமரசம். ரெகோவுக்கு வந்து 10% சமரசம் ரெகோ நினைச்சுக்கலாம், ஷியாம் வந்து 11% நினச்சிக்கலாம், நம்ம நண்பர் வந்து 20% நினச்சிக்கலாம், நான் 30% நினச்சிக்கலாம், நான் சமரசமே கூடாதுன்னு கூட நினச்சிக்கலாம். இதெல்லாம் வேற. ஆனால் இன்றைய அரசியல் இதுதான். இதை போய் ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசணும்னா உண்மையிலேயே நாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான யதார்த்தமான சூழ்நிலை விட்டு விலகுறோன்னு தான் நம்ம அர்த்தம். இது சரியா தவறான்ற டிபேட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னா இது என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு சில பேர் வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம்னு சொல்லலாம், ஆனால் அவர்கள் தனித்து விடப்பட்டார்கள் என்று கூட சொல்லலாம். அது ஒவ்வொருடைய பார்வையை பொறுத்து தான் இருக்கிறது. அதனால் இது நடக்கிறது, நடந்திருக்கிறது, நடக்கிறது, இனிமேல் நடக்க வேணாம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு கட்சியும் எப்படி தனித்துவமாக ஒரு பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிறது அல்லது அவர்களுக்கு மக்களிடையே உள்ள செல்வாக்கு அந்தந்த பகுதிகளில் அப்படின்றதான் பார்க்கணும். இப்போ ஷியாம் அவர்கள் சொன்னாங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தனியானந்து காமிச்சாங்க அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட பல கூட்டணிகள் அமைத்திருக்கிறார், நம்ம இல்லைன்னு சொல்லல. சென்ற முறை 2014 அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு வந்து தனியாக நின்றாங்க, ஜெயிச்சாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அதில் நம்ம ஒன்றும் இதில் டிஸ்பியூட்டே கிடையாது, கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? 37 தொகுதி அவங்க வச்சிருக்காங்க, அதை மாற்ற முடியாது. ஆனால் அவங்களுடைய பாதையே அதுதான் அப்படின்னு சொல்வது என்பது தவறு. அப்படி சொல்லி ஒரு என்னை பொறுத்தவரையில் அது தவறான வாதம். சும்மா பொழுது போகிறதுக்குன்னா பேசலாம், அது அவங்களுடைய கொள்கை இல்லை. முதல்ல சொன்னது ஒன்று, கடைசியா என்ன சொன்னாங்க அதுல நிக்கிறாங்கிறத பார்க்கணும் நம்ம. இல்ல மோடியா லேடியா இல்ல உங்களுக்கு குஜராத்தில் உள்ள மோடி வேணுமா தமிழ்நாட்டில் உள்ள லேடி வேணுமா கேட்டது. நீங்க அப்படி எல்லாம் பார்க்க முடியாது. நாடாளுமன்ற தேர்தல் நீங்க என்ன சொல்றீங்க, 5 வருஷத்துக்கு முன்னால எப்படி வேணாலும் பேசிடலாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறதா எடுக்க முடியும் சொல்லுவீங்களா? என்ன சார் அது கடைசியா வந்ததுல தான் நீங்க அப்படி இல்ல, அதான் சொல்லலாம். அது உங்களுடைய பார்வை, உங்களுக்கு தேவைன்றதை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. 16லயும் அதுதான் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதை எடுத்துக்கிறீங்க. 14க்கும் 16க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறீங்க, எனக்கு எது தேவையோ நான் அதை எடுத்துப்பேன். இவ்வளவுதான் விஷயம். இது யாருக்கு மட்டும் எவ்வளோ நாள் வேணாலும் பேசலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் பிஜேபியோட வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதே தவறான வாதம். எப்படி தவறான வாதம் என்றால் 3 விஷயம் சொல்கிறாங்க. அதாவது ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதை வந்து விட்டுருக்க மாட்டாங்க. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் ரொம்ப ரொம்ப தெளிவு. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாலும் கூட ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் 2013 டிசம்பரில் வந்தது, 2016 டிசம்பரில் அது முடியுது. 3 வருஷ காலக்கெடு. நீட் அதே மாதிரி தான், மசோதா, ஸோ ஜிஎஸ்டி மசோதா, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் நம்ம ரொம்ப சேஃபாக வந்து எங்கே சமரசம் செய்கிறோம், அம்மா இருந்தபோது அதை செய்யலைங்க அப்படின்னு சொல்வதே தவறு.
நான் ஓப்பனாக சொல்கிறேன், சொல்லுவதே தவிர. திருஷா குறுக்கிட விரும்புறீங்க? வித் டியூ ரெஸ்பெக்ட் டு மிஸ்டர் நாராயணன், நான் வந்து மறுக்கிறேன். என்னன்னா 2014 வந்து ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கிடையாது என்று தீர்மானிப்பதற்கு முன்பே என்ன நடந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். 2009 கூட்டணியில் வந்து பாமகவுக்கு 7 இடம், 7 இடமும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் இதே தான். ஆனால் பாமக 7 இடத்தில் தோற்றது மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கிற இடங்களிலும் வந்து அதிமுகவின் வெற்றியை வந்து பாதித்தது. அதனால் வந்து திமுகவுக்கு அதிக இடம் கிடைத்தது. அப்போது அத்வானி அவர்கள் பிரதமர் என்கிற ரீதியிலே வந்து பாரதிய ஜனதா முன்னெடுத்து சென்றது. ஜெயலலிதா அவர்களுக்கு கூட அதில் ஒரு உடன்பாடு இருந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவு இடங்கள் கிடைக்கவில்லை. 12 இடம்தான் கிடைத்தது. காரணம் பாமக என்கிற ரீதியிலே வந்து அங்கு ஒரு பிரச்சனை தோன்றியது. உடனே ஜெயலலிதா எடுத்த முடிவு, அவர்கள் அதை சொல்லவும் செய்தார்கள், 1.25% உள்ள கட்சிகளோடு உடன்பாடு வைத்துக் கொண்டால் தேர்தல் நேரத்தில் இந்த பிரச்சனை தான் ஏற்படுகிறது. இனி பாமகவோடு என்றுமே வந்து தேர்தல் கூட்டணி இல்லை. இது அவர்கள் சொன்ன முதல். 2011 தேர்தல் தேமுதிகவோடு கூட்டணி வைக்க அவர் விரும்பவில்லை, அதுதான் உண்மை. ஆனால் அதிமுகவின் சீனியர் தலைவர்கள் விரும்பினார்கள். ஏனென்றால் இது சட்டமன்றத்தில் அவர்கள் பேசியது. நாராயணன் கூறுவது போல நம் நிலைப்பாடுகள் மாறும், ஆனால் 2 நிலைப்பாடு மாறாது. ஒன்று, நமது கட்சி கூட்டத்திலே பொதுக்குழு செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினால் மாறாது. இரண்டாவது, சட்டமன்றத்திலே நாம் பேசிவிட்டால் மாறாது. இப்படி நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால், பாமக வந்து வன்முறை கட்சி, பாமக ஒரு தீய சக்தி, பாமகவை என்றைக்குமே வந்து ஆதரிக்க முடியாது. இது அவர்கள் கூறிய வார்த்தை சட்டமன்ற குறிப்பேடுகளிலே இருக்கிறது. 2 விஷயங்கள் தான் அதிமுக வரலாற்றிலே தீய சக்திகள். ஒன்று திமுக, அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது. இரண்டாவது பாமக. இந்த நிலைப்பாட்டிலிருந்து அதிமுக மாறவே முடியாது. ஒன்று, பாரதிய ஜனதாவோடு உறவு இல்லை என்ற முடிவு 2014 தேர்தலை ஒட்டி நரேந்திர மோடி அவர்கள் போயஸ் கார்டன் வந்து கூட்டணிக்காக முயற்சிகள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் வேண்டாம் என்று மறுத்தார்கள். அதற்கு பிறகுதான் மோடியா லேடியா வந்தது. மோடியா லேடியா என்று மொட்டையாக பேசவில்லை. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய சக்தி குஜராத்தின் மோடிக்கு இருக்கிறதா அல்லது இந்த தமிழ்நாட்டின் லேடிக்கு இருக்கிறதா, அதை பார்க்க வேண்டும். எதற்காக? தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு யார் பாடுபட முடியும்? ஆக பாரதிய ஜனதாவோடும் உறவு கிடையாது. ஜெயலலிதா அவர்களின் நிலைப்பாடு இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாலும் இதுதான், 5 வருடம் கழித்தும் இதுதான். சரி, திரு அதிவீர ராமபாண்டியன், திரு நாராயணன் அவர்கள் சொல்லும்போது போகிற போக்கில், அதாவது கூட்டணிகள் வைக்கலாம், ஒரு சிலர் தனித்து விடப்படலாம்ங்கிற மாதிரி சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி அவர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா கூட்டணியில் ஒரே ஒரு கட்சி SDBM மாத்திரம் தான் இப்போ சேர்ந்துருக்கு. ஆனால் அவருக்கு சரியான பதில் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையிலே ஒரு கட்டுரை வந்திருந்தது, அலோன் பட் நாட் லோன்லி. அருமையான வார்த்தை அது. தனியாக நிற்கவில்லை, தனித்துவமாக நிற்கிறார். அதுதான் இப்போ இங்கே உள்ள கூட்டணி கணக்குகளை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு தான் சப்பை கட்டுக்கிட்டனா கூட நடக்கிற கூத்துக்களெல்லாம் பொதுமக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தெளிவு. அதனால தான் எனக்கு கூட்டணி பற்றி கவலையே இல்லை. அதில் இன்னொன்று தெளிவாக சொல்கிறார், அந்த கட்ஸ் இதுவரைக்கும் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். திரு நாராயணன் சொல்லுவார், பேச்சு மாறும் அப்படின்னு. அம்மாவை பழித்தவர்களோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். இது கடைசி வரைக்கும் நிற்கும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமரசம், எது வேணாலும் சமரசம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம். அவர் தனியாக நிற்கிறார். என்ன அவருடைய மனதில் என்ன இருக்குது? அது இன்னொரு முக்கியமான வார்த்தையும் சொல்கிறார், இந்த கூட்டணி அமைந்தது இல்லை, பாஜக பாமக அதிமுக கூட்டணி அமைந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பார்வை? நிச்சயமாக. அதாவது திரு நாராயணன் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க, பேசியது எல்லாம் மாறாதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, எல்லோரும் பேசுவாங்க அப்புறம் மாற்றிப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தனித்து நிற்கிறோம் இல்லையா, எந்த எண்ணத்தில் தனித்து நிற்கிறோன்னா, புரட்சி தலைவி அம்மா வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் நெகட்டிவாக பதிந்த விஷயங்கள் 3 தான். ஒன்று வந்து பிஜேபியோடு இனிமேல் கூட்டணி வைக்க மாட்டேன், தேமுதிகவோடு கூட்டணி வைத்தது தவறு, பாமக தீய சக்தி, அதோடு இனிமேல் கூட்டணி கிடையாது. அதில் இன்னொரு முக்கியமான வார்த்தையும் சேர்த்தே சொன்னாங்க, அது நடந்தது. தேமுதிகவுக்கு இனி அரசியல் எதிர்காலம் இருக்கிறதா என்பதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பம் சொன்னாங்க. அப்போது அதற்கப்புறம் வந்து அவங்க சொன்னது வந்து, எனக்கு பிறகும் இன்னும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கணும்
இதுதான் அவங்க நெகட்டிவ் ஃபோர்ஸில் சொன்ன வார்த்தைகள். ஒரு இனிமேல் செய்ய மாட்டேன், செய்தது தவறு, இவங்களோடு இனிமேல் கிடையாது அப்படின்னு. அப்போது இந்த கட்டமைப்புகளுக்கு மேலே ஒரு அரசியலை எடுத்து வைக்க வேண்டும் என்று தான் இந்த 2014 தனித்து நிற்பது, அதற்கடுத்து 2016 தனித்து நிற்பது, இப்படிங்கிற ஒரு அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு வந்தாங்க. ஏன் தேர்தலுக்கு முன்னால் என்ன வேண்டாமானாலும் பேசிவிட்டு கூட்டணி என்று வருகிற போது ஒருவர்களை ஒருவர் தழுவிக்கொள்வது அது ஒரு செயற்கையான தழுவல் தானே. அது ஒரு ஆமாம், அது மக்களுடைய முகம் வந்து எந்த அளவுக்கு சுளிக்கிறார்கள்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முடிவெடுக்கிற போது இந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய முகத்திலே ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டால் கூட சமூக வலைத்தளங்கள் அதுக்கு எதிரொலிப்பு உடனே வெளியே தெரியுது. அப்படிப்பட்ட காலம். அப்போது இதையெல்லாம் புரிந்துதான் வந்து அம்மா என்ன சொன்னாங்க, இது போன்ற கூட்டணிகள் வேண்டாம், நம்முடைய செயல் திட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டு செல்வோம், அதன் அடிப்படையிலே வெற்றி பெறுவதுதான் ஒரு தீர்க்கமான எதிர்காலத்திற்கான. எப்பவுமே பழையன கழிதல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த வர்ற தேர்தல் வந்து பழைய கணக்குகளை மொத்தமாக அழித்துவிட்டு பழைய பாணியில் அரசியல் செய்வதற்கு முற்றுமே இனிமேல் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு யுகம் இது. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். அரசியல் என்பதே அரசியல் நிகழ்வுகளை, அதாவது தொலைக்காட்சி சீரியல்களை பார்த்து கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு அதிலிருந்து விடுபட்டு அரசியல் செய்திக்கு வந்திருக்கிறார்கள்னு சொன்னா, இது போன்ற நினைவுகள் மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க. மக்கள் அதாவது கட்சிகள் வேண்டுமென்றால் கூட்டணிக்காக நாங்கள் எதையும் செய்ய தயார்னு சொல்லலாம். ஆனால் வாக்களிக்கின்ற மக்கள்கிட்ட அந்த உணர்வு, தமிழர்களுக்குன்னு ஒரு இருக்கு இல்லையா, ஒரு எண்ணம் இருக்கு, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், சிந்தனை முறை எப்படின்னு இருக்கு. அதை தாண்டி வந்து மக்கள் போக மாட்டாங்க. இந்த தளத்தில் தான் டிடிவி தினகரன் அவர்கள் நிற்கிறார். நீங்க எங்க நிற்கிறாரு, எப்படி இப்படி போறாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த மக்களுடைய எண்ணம் நேராக இருக்கிறது, நேரலையாக இருக்கிறது. அந்த எண்ண ஓட்டத்தில் நாங்கள் கலந்து போறோம். சொன்னார்ல, இப்போ அதாவது இந்த கூட்டணி ஆரம்பித்து முடிந்து இருக்கிற போது தான் கூட்டணி குறித்து கருத்து சொன்னார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. ஜூலை 2018 அதாவது 40 நிற்போம், 37 நிச்சயம்னு சொன்னாங்க. இது அப்போலாம் கூட்டணி குறித்து இவங்க யாரும் எதுவுமே பேசலை. அப்போவே தெரியும். அதாவது இந்த அரசியல் கூட்டணிகளை எல்லாம் உடனிருந்து பார்த்தவர் மக்கள் செல்வருங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்டவருக்கு இந்த கூட்டணிகள் ஒவ்வொரு முறை, அதாவது அந்த இனிமேல் இவர்களோடு கூட்டணியே வேண்டாம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முடிவெடுக்கிற போதும் அந்த என்ன கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அது எடுக்கப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா. இன்றைக்கு வருகின்ற நெருக்கடிகள் எவ்வளவு பெரிய நெருக்கடி, அந்த நெருக்கடியை தாண்டி அரசியல் தளத்திலே நின்று பயணிக்கிற போது கூட்டணியோடு தான் பயணிக்க வேண்டும் என்றால் அப்படி ஒரு கூட்டணியே தேவையில்லை, நான் தனித்து நிற்கிறார் இல்ல. அப்போ புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அப்படிதான். இந்த மாநிலத்தில் அந்த 2014-16 இங்க இருக்கிற சின்ன சின்ன இயக்கங்கள் அவங்கள துணைக்கு அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒரு பெரிய கட்சி என்று சொல்லி மிக அதிகப்படியான விமர்சனத்தை கொடுத்து அவர்களை இன்னொரு அந்த சட்டமன்றத்திலே இதிலே ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்தால் அந்த பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதியோடு அவர்கள் நடந்து கொண்டார்களா? இல்லை. அப்போ இந்த கூட்டணியில் சேர்ந்திருப்பவர்களுடைய கருத்து எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஒரு அங்கீகாரத்துக்காக இயங்குகிறார்கள். எல்லோருக்கும் ஒரு அங்கீகாரம் தேவை. அதுல முதல்ல அதிமுக எப்படின்னா 40 தொகுதிகளில் புரட்சி தலைவி அம்மா தனித்து நின்றார். அது உண்மையான அதிமுக. இன்றைக்கு ஆணையம் சொன்ன அதிமுக 20க்கு வந்து விட்டது. அப்போ அதிமுக பலகீனப்பட்டு விட்டது என்பதை எல்லா கட்சிகளையும் கூட்டி கையெழுத்து போட்டு உலகத்துக்கு பிரகடனப்படுத்திட்டாங்க. முதல் இது அதிமுக. அடுத்து தேமுதிக, அது பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்கிறது, நிழல்நிலை அறிக்கை இருக்கிறது, நிதிநிலை. இந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்னால் கூட இவங்க 2 பேருக்கும் என்ன நிர்வாகத்திறன் இருக்கு, அவருக்கு நிதிநிலை அறிக்கைனா என்னன்னு தெரியுமான்னு கேட்டார். அப்போ அவர் போய் கை கொடுத்து சால்வை போட்டு கொண்டாட வேண்டிய தருணம் என்ன இருக்குன்னா, அரசியல் எதிர்காலம் இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொன்னார். 8 வருஷம் 10 வருஷம் போராடி பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் செலவுக்கு வழி இல்லைங்கிற ஒரு சாமானியனுடைய பேச்சு மாதிரி தான் இருந்தது. அப்போ அவருக்கும் இந்த கூட்டணியை ஏதாவது சொல்லி நியாயப்படுத்தக்கூடிய பொறுப்பு வந்துருச்சு. பிஜேபி ஒரே ஒரு தொகுதியை வெற்றி பெற்றிருந்தார்கள். பெரிய அளவில் இங்கே ஓட் வங்கி இல்லை. அவங்களுக்கு 4 பேரோடு சேர்ந்து பயணிப்பதால் அவர்களுக்கு பலன் தான். அப்போ அந்த 4 பேரை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனா, இப்போ அதிமுக வந்து ஆணையம் சொன்ன அதிமுகன்னு சொல்கிறது மோரார்லெஸ் அது பிஜேபியோட பி டீம்ங்கிறது தான்.
அவர்களுடைய கட்டளைகளை வந்து ஏற்று நடக்கிற ஒரு அணி தான். இவர்கள் 5ல் நின்னாலும் மீதி 35 வந்து அவர்கள் சொல்லுகிற ஆள்களுக்கும் அவர்கள் நினைக்கின்றபடியும் தான் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறது இன்னொரு கருத்து. ஏன்னா அங்கேருந்து கமெண்ட்ஸ் வந்தால் தான் இவங்க எதையுமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு. அதற்கு அடுத்து அவர்களோடு இருக்கின்ற இயக்கங்களை பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுக்கு 5 சீட்டு கொடுத்தால் மீதி 35 சீட்டில் அதிமுக ஓட்டு விழுந்து அவங்களுடைய ஓட் பேங்க் எங்களோடது இதுன்னு சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ இவர்கள் எல்லாமே இந்த கூட்டணி சரி என்று தான் சொல்வார்கள். யார் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? உண்மையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னெடுத்து வைத்த அரசியலை, அந்த திட்டத்தை, அந்த ஆளுமையை, அது போன்ற நிகழ்வுகளை நேசிக்கின்ற மக்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த ஒரு நிலைப்பாட்டோடு அந்த மக்களோடு அந்த மக்கள் மனநிலையோடு தான் டிடிவி தினகரன் அவர்கள் பயணிக்கிறார். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன், அதாவது கூட்டணிகள் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன கருத்தில் இன்னும் நான் முரண்படுறேன். ஏன்னா ஒரு இடத்துல பேசி கதவு அடைக்கப்பட்ட பிறகு இன்னொரு இடத்துக்கு போனதாக வரலாறு இருக்குது. ஒரே நேரத்தில் 2 கதவை தட்டினதாக வரலாறு இல்லை. அதான் நான் சொல்ல வந்தேன் நான். சரி, இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 கதவை தட்டிட்டு அப்புறம் இன்னும் பேரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை தேமுதிக வருதுன்னு வச்சுங்களேன், அவங்க கூட்டணி இதில் பேரம் அப்படின்ற வார்த்தை வந்து சீட்டுன்னு வச்சுங்களேன். ஓகே, எனக்கு 4 வேணும் 3 வேணும்னு கேட்கறதுக்கு பேர் என்ன? இல்லை, அது நடக்கதான் செய்யும். ஏன்னா அவங்க அதல்ல கேள்வி. அது வந்து முடிஞ்சு தேமுதிக நாளைக்கு உங்கள் கூட்டணியில் வருது என்று வைத்துக் கொள்வோமே, பிரச்சாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் மக்கள் முன்னாடி போகணும், மக்கள்கிட்ட போய் பேசணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனது ஒட்டாமல் அதாவது எப்படியாவது வெற்றி வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நீங்க மறக்கிறாங்களா? நான் அதான் முதல்ல சொல்றேன். இது வந்து இந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, ஸ்டாலின் அவர்களை கொலைகாரன் என்று சொன்ன வைகோ, இல்ல அந்த கேள்வி உங்களுக்கு மட்டுமல்ல, இல்லை சார், அதான் சார் நான் சொல்கிறேன். நான் வந்து பாஜகவுடைய பிரதிநிதியாகவே இங்கே பேசலை. ரைட், வெரி குட். இது ஒரு பொது விவாதமாகவே வச்சுக்கிட்டு பேசுகிறேன். நான் வந்து ஷியாம் அவர்களோ நண்பரோ வந்து அதிவீர பாண்டியனோ பிஜேபி எதனா சொன்னால் கூட நான் இக்னோர் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே மாதிரி பாமகவோடு கூட்டணி வைத்து பிறகு பாமக திமுகவோட வந்து மறுபடியும் அதிமுகவோட வந்த காலமெல்லாம் இருக்கு. அன்றைக்கெல்லாம் அதிவராமன் சொன்னது மாதிரி தினகரன் கூட தான் இருந்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியுமா? டிடிவி கூட தான் இருந்தார். அப்போ அவர் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவருடைய கொலைகாரன் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து அதுக்கு நீங்கள் பேசுங்க. வைகோ சொன்ன கொலைகாரன்கிற வார்த்தையும் எப்படி ஜீரணிக்க முடியாதோ அதே மாதிரி தொண்டர்களை பொறுத்தவரை நான் சொல்ல, தொண்டர்களை பொறுத்தவரை நான் மறுபடியும் சொல்கிறேன், கொள்கை என்பது மிகப்பெரிய மாறுபாடு, வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். இப்போ இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயந்தான், எஸ்டிபிஐ வந்து டிடிவி தினகரன் அவரோட ஒரு இது வச்சுருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு மத அடிப்படைவாத சக்தி எஸ்டிபிஐ. இன்னும் சொல்லப்போனால் எஸ்டிபிஐ தடை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தொடர்ந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சியோடு நான் கூட்டணி நீங்கள் சொல்லியிருப்பது எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனாலும் நான் அதை எதுவும் செய்ய முடியாது. அது அவங்க 2 பேருக்குள்ள விஷயம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு காரணம் நம்முடைய அரசியல் அமைப்பு, தேர்தல் அமைப்பு என்பது இப்படித்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் வந்து திடீர்னு பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னு சொன்னாங்க 33% வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஆள்கிறார்களே அப்படின்னாங்க. அப்போ 70 வருஷம் அப்படி நடந்துச்சு, அப்படிதான் நடந்துச்சு. சரி, இது அதே மாதிரி அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் 30% 35% இப்படி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம ஏற்றுக்கொண்ட இது போய் நம்ம வந்து முரண்பாடாக பேசுறதுல எந்த அர்த்தமுமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா திமுக 67 ஒரு நிமிஷம் 67 திமுக எனக்கு தெரிந்து கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைச்சதில்லை, தேர்தலில் போட்டியே போட்டதில்லை. ஏன் கூட்டணியில் ஆட்சி, தேர்தலில் போட்டியே போட்டதில்லை. அப்போது அது போட்டி போட்ட மற்ற கட்சிகளோட இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னது தான், எத்தனையோ பேர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் கையேந்தி நின்று மாநிலங்களவை உறுப்பினர் வாங்கி அதன் பிறகு அவருக்கு எதிராக பேசி இன்றளவும் மாநிலங்களவை உறுப்பினராக கூட இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க, டி ராஜா இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால நான் ஏன் சொல்ல வரேன்னா, இதை வந்து நாம பார்க்கவே முடியாது. நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது, ஷியாமுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு அரசியலாக்கப்படுகிறது. அம்மா இருந்தால் அப்படி செஞ்சுருப்பாங்க, அவங்க இருந்தால் அப்படி செஞ்சு, நான் அதனால தான் ஒரு உதாரணமாக சொன்னேன். காலத்தின் கட்டாயம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ, நம்முடைய
அரசியல் அமைப்பு எப்படி இருக்கிறதோ கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நடைபெற்று வருகிறது. நீங்கள் நீட் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஆகட்டும், 100% எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாராக அங்கு இருந்தாலும், டிடிவி தினகரனே இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட அவருக்கு வேறு வழி இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் அனைவருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் சும்மா ஒரு பேச்சுக்காக, ஒரு வாதத்திற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம். என்னை பொறுத்தவரையில் மறுபடியும் ஒரே விஷயம்தான், நாம் அனைவருமே அரசியலிலே ஈடுபட்டுள்ள அனைவருமே ரெகோ உட்பட நீங்கள் ஒரு துறை சார்ந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நல்ல கருத்துக்களை சென்று அடைய வேண்டும் மக்களுக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆங்கர் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்க பல பேருடைய கருத்துக்களை தொகுத்து வழங்குகிறீர்கள். ஷியாம் அவர்கள் இருக்கிறார்கள்னா அவர் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளை, அரசியல் சூழ்நிலைகளை தமிழகத்தில் சந்தித்தவர். எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு வேணும்னா நம்ம அதிரா பாண்டியன் பேசலாம், நாங்கள் வந்து யாருக்கிட்ட போகணும். உண்மை என்னன்னு சொன்னால் அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் வந்து அதுக்காக நான் டிடிவி வந்து நான் யாரையுமே குறைத்து பேச மாட்டேன். நல்லா புரியுது இல்லை சார், நான் யாரையுமே குறைச்செல்லாம் பேச மாட்டேன். நல்லா புரியும். ஆர்கே நகரில் அவர் ஜெயிச்சார், பல்வேறு குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்லலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்னபடி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் என்பதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் டிடிவிக்கு கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, டிடிவி நாளை கூட கூட்டணி பேசலாம், யாருன்னா வந்தா எடுத்துக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் என்ன விஷயம் இல்லைங்க, நான் சொல்றது அவர் சொல்லலாங்க, கூட்டணி இல்லைன்னாரு, நான் மட்டும்தான்னாரு. அப்புறம் எஸ்டிபி எப்படி கூட்டணி வந்துச்சு? ஏற்கனவே நாங்கள் பேசிக்கொண்டு அது கூட்டணி தானே. இல்ல சார், கூட்டணி உங்க அளவுகோல் ஒரு நிமிஷம், உங்க அளவுகோல் என்ன? எங்க அளவு நீங்க என்ன அம்மாவை தூக்கியவர்கள் யாரெல்லாம் அம்மாவோட கூட்டணி செய்ய மாட்டாங்களோ அவங்க நான் முடிச்சறேன். இல்ல நீங்க பேசணும், பேசுறேன். சாதாரணமா நீங்க குறுக்க பேச மாட்டீங்க. விஷயம் என்னன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களே அவர் இருந்த போதே தூற்றி மிக மோசமாக பேசியவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். அது இல்லவே இல்லையா? ஏன் பாமகவோட அது மாதிரி கூட்டணி வைக்கலையா? கண்டிப்பா. ஏன் வைகோ கூட வைக்கலையா? அம்மா அவர்கள் எப்போதும் அனுமதி இல்லைங்க. நான் சொல்ற ரேஞ்ச் வேற இல்லை. நீங்க தனிப்பட்ட முறை அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்வது எவ்வளோ பேரோட கூட்டணி வச்சிருக்காங்க. இதே கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து விமர்சனம் செஞ்சது இல்லையா? அரசியல் விமர்சனம் இல்ல, எதுவான தனிநபர் விமர்சனம் தவறு தான் சார், அது வேற. யார் தனிநபர் விமர்சனம் செய்தாலும் தவறு தான் சார். நான் வந்து எனக்கு தெரிந்தவரை நான் யாரையும் தனி விமர்சனம் செஞ்சது இல்லை. ஆனால் அரசியல்ல விமர்சனம் செய்வது என்பதும் முரண்பட்ட மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு போகணுன்றதும் 98ல் வந்து பாஜக ஆட்சி கழுவதற்கே ஜெயலலிதா அவர்கள் தான் காரணமாக இருந்தார்னு சொல்ற டீ பார்ட்டி, சுப்பிரமணியன் சாமி டீ பார்ட்டி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி வைக்கலையா? இவ்வளவுதான் விஷயம். 2004 கூட்டணி வச்சாங்களா இல்லையா? அப்போ வந்து இதே 2000ல் வந்து ஷாம் சொல்லியிருப்பாரா, இனிமேல் பாஜக அம்மா வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஜெயலலிதா அவர்கள் அதை மீறியதாக தானே அர்த்தம். 2004 கூட்டணி வச்சாங்களா இல்லையா? இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல வரேன்னா, நான் இதை ஒரு பொது பார்வையாக நான் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு தவறாகப்படலாம், சில விஷயங்கள் தவறாகவே உண்மையாக கூட இருக்கலாம். தனி மனிதனாக நான் பார்க்கும்போது இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. சில விஷயங்கள் தவிர்க்கப்படவும் படலாம். ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன அப்படின்னு சொன்னா, தேமுதிகவுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அவங்க தொகுதி வந்து அவங்க கேட்குற தொகுதி கிடைக்கல, ஏன்னா அவங்க லேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே தான் திமுகலையும் பிரச்சனைன்னு துரைமுருகன் சொல்றாங்க. இங்கேயும் அதுதான் பிரச்சனை. இதை பேசுவது வந்து அதிமுக தான் இங்கே எங்களுடைய கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது. ஸோ அதனால தொகுதி பிரச்சனையாக இருக்கலாம். தேமுதிக தான் 3வது அங்கீகாரம் பெற்ற கட்சி தமிழகத்தில், வேற யாரும் இல்லை மாநில கட்சிகள்ல. ஸோ அதனால் அதில் கூட அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன் சார், விஷயம் என்னன்னா அதெல்லாம் சரிதான். ஆனால் நம்ம ஒரு கட்சியை மட்டும் பாயிண்டாக எடுத்துட்டு அதை பேசுறதுன்ற தவிர இல்லை அப்படி பேசவே இல்லை. கூட்டணி இப்படிதான் சார் இருக்குது. நீங்கள் இல்லை இப்படித்தான் இருக்கிறது. நாம் இதில் இதே விஷயத்தில் வைகோ அவர்கள் அல்லது பாமக இவங்க வந்து 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது எப்படியெல்லாம் பேசினாங்க. மானமுள்ள தமிழன் எவனாவது திமுகவுக்கு வாக்களிப்பானா, ரோஷம் இருக்கிறதான்னு கேட்ட வைகோ இன்னைக்கு நான் ஸ்டாலினை கொண்டு போய் நான் 40 தொகுதியில் ஜெயிக்க வைப்பேன்னு பேசுறாருன்னா, இப்ப யாருக்கு மானம் இருக்குது, யாருக்கு ரோஷம் இருக்குதுன்றதுதான் கேள்வி. சரி, அதே கேள்விதான். இப்போ நம்ம ஒரு சைடு ஒரு அதிமுக கூட்டணி பத்தி பேசியிருந்தோம்.
திமுக கூட்டணியும் இதுக்கு கொஞ்சமும் குறையாத ஒரு முரண்பட்ட கூட்டணியாக தான் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா சமூக வலைத்தளங்களில் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா வேறு யாருமே பேச வேண்டாம், வைகோ ஒரு ஆளே போகிறோம் வாக்கு வங்கியை வாங்கி கொடுக்கறதுக்கு. எவ்வளோ அழகான பேச்சுக்கெல்லாம் பேசியிருக்காரு. அதாவது பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசிட்டு இப்போ திராவிடத்தை காக்க போகிறங்கிற ஒற்றை வார்த்தையை சொல்லி உள்ள போய் மாட்டிட்டு இருக்காரு. அண்ணாவின் கொள்கைகளை நாசமாக்கி தமிழகத்தை இருண்ட பாடும் குகையாக்கி 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் சிக்கி எவ்வளவு பேசியிருக்கிறார் சார். அதே மாதிரி திருமாவளவன் முரண்பட்டு இருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் நான் எப்படி இதை பார்க்கிறேன் என்றால், அரசியல் களத்தையே எப்படி பார்க்கிறேன் என்றால், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கல்ல இந்தியாவின் எந்த மாநிலத்திற்கும் தேவையில்லை. இது என்னுடைய முதல் கருத்து, என்னோட பார்வை. நாராயணன் இதுல மாறுபடலாம், என்னோட பார்வை இதுதான். ஏனென்றால் மாநில நலன்கள் அதுல புறக்கணிக்கப்படுகின்றன. ஒன்றுமே இல்லாத மேற்கு வங்காளம் பங்களா என்று பெயர் மாற்ற முயற்சிக்கிறது. கிட்டத்தட்ட 2 வருடமாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி கொண்டே இருக்கிறது. ஒன்றுமே நடக்கவில்லை. தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலிருந்து எத்தனையோ தீர்மானங்கள் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் அனுப்பினோம், ஒன்றுமே நடக்காது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த குறைபாடு இருக்கிறது. ஆக மத்திய அரசு என்பது ஒரு யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி திரு நாராயணன் இவ்வளவு விரிவாக பேசுகிறாரே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று எந்த வார்த்தை இருக்கிறது? யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட், அதாவது இந்த நாடு ஒரு தேசங்களின் தேசம். இந்த தேசங்களின் தேசத்திற்கு ஒரு மத்திய அரசு அவசியம் தேவை. இந்த மத்திய அரசின் அதிகாரம் எதுவாக இருக்க முடியும்? நாட்டின் பாதுகாப்பாக இருக்க முடியும், நாட்டின் ரொக்கமாக இருக்க முடியும், நாட்டின் பொருளாதார கொள்கையாக இருக்க முடியும். ஆனால் கல்வியாக எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு விஷயத்திலும் எதற்காக மத்திய அரசு மூக்கை நுழைக்க வேண்டும்? ஆக மத்திய அரசு எல்லா அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டில் எந்த மாநிலமுமே நிம்மதியாக வாழ முடியாது. தேசிய கட்சிகளை புறக்கணிப்போம், மாநில நலன்களை பேணுவோம். இது அண்ணா அவர்கள் அன்று சொன்னது, இன்றைக்கும் அது பொருத்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன். கூட்டணி முரண்பாடுகள் என்று பார்த்தாலும் அதிமுகவில் கூட்டணி முரண்பாடு, திமுகவில் கூட்டணி முரண்பாடு, பாஜகவிலும் கூட்டணி முரண்பாடு. எஸ்டிபிஐ பற்றி இவ்வளவு நாராயணன் கவலைப்படுகிறார். இந்து மக்கள் கட்சி நமது நண்பர் அர்ஜுன் சம்பத் சொல்கிறார், ஒரு முஸ்லிம் வேட்பாளர் நீங்கள் நிறுத்தவே கூடாது. ஒரு கிறிஸ்தவன் வேட்பாளராக ஒரு கிறிஸ்தவ வேட்பாளரை நீங்கள் நிறுத்தவே கூடாது இல்லைன்றார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் பாடி இருக்காரு. மேரா நாம், அதனாலதான் நீங்க படத்தை வச்சு பூ போட்டுட்டு விட்டுறீங்க. அதத்தான் நான் சொல்றேன். நீங்க எம்ஜிஆர் கொள்கைக்கு மாறா நடக்கிறீங்க, ஜெயலலிதா கொள்கைக்கு மாறா நடக்கிறீங்க. நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க அப்புறம் பேசுங்க. நீங்க பேசி முடிங்க, நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க அப்புறம் பேசுங்க. நான் குறுக்கிடவே மாட்டேங்க. எம்ஜிஆர் கொள்கைகளுக்கும் ஜெயலலிதா அவர்கள் கொள்கைகளுக்கும் மாறாக நடந்து கொண்டு அவர்கள் படங்களை மேடையில் வைத்து வணங்குவதால் என்ன லாபம்? அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அதை பார்த்து மக்கள் சிரிக்க மாட்டார்களா? சரி, அர்ஜுன் சம்பத் இப்படி சொன்னது அவர் ஏதோ பத்திரிகை பேட்டி மாத்தி போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் டிவியில சொல்றாரு, அதற்கான எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு. அப்போ இந்து மக்கள் கட்சி அது அடிப்படைவாதம் இல்லையா? சரி, டாக்டர் சுப்பிரமணிய சாமி இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் சீனியர் தலைவர்களில் ஒருவர். எனக்கு மார்க்தர்ஷிக் மண்டல் எல்லாம் அவர் இருக்காரு, எனக்கும் ரொம்ப நண்பர் தான். அவர் என்னெல்லாம் பேசுறாரு? ஆக மார்க்தர்ஷி மண்டலம் இல்லையா? சரி, மார்க்தர்ஷி மண்டலம் அவர் இல்லை. மார்க்தர்ஷி மண்டலம் அத்வானி அந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்களுக்கு அது வழிகாட்டும் குழுவில் ஒதுக்கியாச்சு. அதாவது அரசியலுக்கு வராதிங்கன்னு அர்த்தம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகள் ஒவ்வொரு கூட்டணியிலும் இருக்கும்போது அதற்காகத்தான் ஜெயலலிதா அந்த முடிவை எடுத்தது. இனிமேல் கூட்டணி வேண்டாம். உண்மையிலேயே இவங்களுக்கு என்னங்க வாக்கு சதவீதம் இருக்கு? நீங்க தனியா நிற்கும் போது என்ன வாக்கு சதவீதமோ அதானே நம்ம பார்க்கணும். அப்ப பாரதிய ஜனதா தனியா நிற்கும் போது என்ன வாக்கு சதவீதமோ அதானே. 2014 16%, 18%. எத்தனை கட்சியோட சேர்ந்து நீங்க நின்னீங்க? நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வாக்கு சதவீதம் கூடிருச்சுமாங்க. யாரோட வாக்கோட உங்க சதவீதம் கூடுச்சு? அதை எப்படி பிரிச்சு கணக்கு பாக்குறது? நாராயணன் சொல்றாரு இந்திய அரசியல் சட்டத்துல வழி இல்லைன்னு. இந்திய அரசியல் வழி இல்லைங்கிறதுனால தான் ஜெயலலிதா அந்த முயற்சியை எடுத்தாங்க. அதாவது இங்க ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் கிடையாது, பிரதிநிதித்துவம் அப்படி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். யாரு முதல்ல ஓடி வர்றானோ அவனுக்கு சீட்டு போய் சேர்ந்துருது. ஆக மொத்தத்துல இவனை தூக்கிட்டு நம்ம ஓட வேண்டியது இருக்குது. வேண்டாம், ஒரு முயற்சியா நம்ம எடுப்போம். அந்த முடிவு 2014 எடுத்தது. 2009 உதாரணம், 2004 உதாரணம் எல்லாம் பொருந்தும்னா 1977 மொரார்ஜி தேசாய்க்குள்ள எதுக்கு வாஜ்பாய் அப்ப மந்திரியா இருந்தாரு? அந்த கேள்வியெல்லாம் இப்ப கேட்டு பிரயோஜனம் இல்ல. வரலாறு திரும்பிக்கிட்டே இருக்குங்க. முதல் தடவை திரும்பும் போது டிராஜடி, அது ரொம்ப சோகம். 2வது தடவை திரும்பும் போது காமெடி, நகைச்சுவை. இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் 2வது தடவை 3வது தடவை திரும்பிட்டு இருக்கு. காமெடி. சொன்னதுல ஒரே விஷயம் தான், அர்ஜுன் சம்பத் எங்களுடைய கூட்டணியில இல்லை. முதல்ல
சும்மா அவர் வந்து ஏதோ சும்மா அடிச்சு விடுறாரு போகிற போக்கில், அது தவறான விஷயம். அர்ஜுன் சம்பத் எங்கள் கூட்டணியில் இல்லை. அர்ஜுன் சம்பத் வந்து எனக்கு தெரிஞ்சு போட்டியிடுறாரா நமக்கு தெரியாது. ஆனால் அதே சமயம் அவர் பேசும்பொழுது எம்ஜிஆர் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் பாட்டு பண்ணார், ஏதோ பிஜேபி வந்து முஸ்லீம்களே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது தவறான விஷயம். அர்ஜுன் சம்பத் சொன்னால் நீங்கள் அர்ஜுன் சம்பத் தான் கேட்கணும், நாராயணன் பார்த்து அதை கேட்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து இந்த நாட்டில் 70 வருடங்களாக இஸ்லாமிய சமுதாயமானது மிகவும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியதாக உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்பவன் நான். அதற்கு காரணம் யார் என்றால் இது நாள் வரை ஆட்சி செய்தவர்கள் தான். 55 வருஷம் 60 வருஷம் காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அதனால அப்படி நான் சொல்ல வரல. அடிப்படைவாதம் நிறைய மைனாரிட்டிக்கு நிறைய செஞ்சிருக்கு இந்த அரசாங்கம். நீங்க அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அந்த 5 வருஷமும் சரி, இந்த 5 வருஷமும் சரி, பரவாயில்ல 11 வருஷமும் நாங்கள் வந்து உறுதியாக நல்ல நன்மைகளை செய்து மதராசாக்களை வந்து சீரமைத்திருக்கிறோம். இல்லைன்னா சொல்ல முடியாது. அதற்கு உண்டான அனைத்து ஆவணங்களும் சொல்லிருக்கிறோம். இஸ்லாமிய பெண்களுக்கான அந்த முத்தலாக் தடை சட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதுல பல்வேறு மாற்று கருத்துகள் இருக்கலாம், அது வேற. நீங்க அது வேற. அதனால நான் சொல்வது இதுதான், பாஜக சிறுபான்மையினருக்கு, அதுக்கு இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்துவ எதிரான கட்சி கிடையாது. அது தொடர்ந்து வந்து மதவாதம் பேசுவது. இப்போ ஸ்டாலின் சொல்றாரு கோயிலுக்கு போனால் விபூதி எடுத்துக்கிட்டு அழிச்சிடுறாரு, அதே சர்ச்சுக்கு போய்ட்டு வந்து கேக் சாப்பிட்றாரு, வெளியே வந்து துப்பிடுறாரா? இல்லையே. விஷயம் என்னன்னா அவங்களுக்கு சிறுபான்மை வாக்கு வங்கி, தொப்பி போட்டால் நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் நாம எடுக்கிட்டால் தப்புன்றாரு. இது என்ன மாதிரியான ஒரு பகுத்தறிவுன்னு எனக்கு தெரியல. விஷயம் என்னன்னா இவர்களை பொறுத்தவரையில் இந்து பெரும்பான்மையை கேவலப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், எதிர்மறை வாக்குகளை பெற வேண்டும் என்பதுதான் திமுக, வைகோ போன்றவர்களுடைய அந்த கூட்டணியில், இன்க்ளூடிங் காங்கிரஸ். இந்து மதத்தை வேறறுப்போம்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. சனாதன தர்மம் என்று சொன்னால் இந்து மதம், இவ்வளோதான். இதுதான் விஷயமே. அப்போ அதை வேறறுப்போம் என்று சொல்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அது திருமாவளவன் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே அந்த மேடையில் இருந்தாங்க, திருநாவுக்கரசர் உட்பட. அப்படி இருக்கும் பொழுது உண்மையிலேயே மதவாதிகள் யார் என்று சொன்னால் அவங்க தான். அதனால் அதுக்கு இதாக முடியாது. ஷியாம் அவர்கள் அந்த அந்த வார்த்தையை சொல்வதற்காகத்தான் நான் சொன்னேன், அது தவறு என்று. நல்லது. திரு அதிவீர ராமகாண்டி, இதில் தான் திரு டிடிவி அவர்கள் உயர்ந்து நிற்கிறான்னு சொல்லணும். ஏன்னா இந்த மதவாதம் பேசப்படுறதுல திரு ஷியாம் அவர்களும் சரி, நாராயணன் கூட கரெக்டாக சொல்கிறார், மதவாதம் இருக்குது, யார்கிட்ட இருக்குங்கிறது சொல்கிறார் அவர். ஆனால் திரு டிடிவி அவர்கள் குறிப்பிடுகிறேன்னா எந்த மதத்தையும் வெறுக்காது, நான் ஒரு இந்து என்பதால் மற்ற கடவுள்களை நான் இழிவாக பேசுவதற்கு எனக்கு உரிமை இல்லை, மதம் மனிதனை பிரிக்கக்கூடாது, இதை சொல்லி தந்தவர் பெரியார், அதனால தான் பெரியார் இருக்கணுன்றேன். இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு ஒரு புதிய சிந்தனையோடு வருகிறார் அவர். மதவாதம் இல்லை, இஸ்லாமியனா கிறிஸ்தவனா இந்துவா எல்லாரும் ஒன்று தான். இன்றைக்கி இந்த உலமாக்கல் கூட்டத்தில் கூட பேசியிருக்காரு. இன்னைக்கு அந்த எஸ்டிபிஐக்கும் சேர்த்து வளர்க்க. அது நீங்கள் சொன்னது ஒரு கருத்து. பெரியார் தன்னுடைய ஒரு கருத்தை எடுத்து வைத்த போது அதற்கான தேவை இருந்தது. அதனுடைய பரிணாம வளர்ச்சி இப்போது அந்த தடைகளை எல்லாம் ஓரளவு சரி செய்து விட்டு மேலே வந்துட்டோம் எல்லாரும். அப்படி வந்திருக்கிற போது மீண்டும் வந்து இன்றைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தில் இன்னும் ப்ராக்டிக்கலாக சொன்னோம்னா அன்றைக்கு ஒரு நாளில் 3 மதத்தை சார்ந்த மத பெரியவர்களிடமும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் கொடுத்த மரியாதையும் பெற்று அன்றைக்கு அவர்கள் மத்தியிலே இருந்து அவர் சொன்ன வார்த்தை, ஒரு உண்மையான இந்துவோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ அடுத்த மதத்திற்கு பழிக்க மாட்டார்கள், துன்புறுத்த மாட்டார்கள், அடுத்த மதத்தினரை காயப்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் முன்னாலே வைத்திருந்தே சொல்றார். அப்ப இதுதானே வந்து ஒரு இந்தியாவினுடைய வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற தன்மையை அப்படி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவராக தன்னை அப்படி இருக்காருங்கிறது தான் உண்மை. அந்த ஒரு இடம்தான் எல்லா தரப்பு மக்களாலும் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இல்லை. சக ஒரு இளைஞன் போய் கேட்டாலோ இல்லை என்னோட அருகில் இருக்கிற இஸ்லாமியர் கிறிஸ்தவர் எல்லாரும் இருக்காங்க, அப்படி 3 பேர் இருக்கிற போது அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு தமிழகம் முழுவதும் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு அவர் பார்க்கிறார். அதை முன்னெடுத்து அழகான ஒரு சூழல். ஏன்னா இது இல்லாம நம்ம எவ்வளவோ காலங்கள் எவ்வளவோ நூற்றாண்டுகள் வந்து ரொம்ப அந்யோன்யமா இருந்தவங்க தானே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்தை மீண்டும் கட்டமைக்கக்கூடிய ஒரு வழியில் மிக தெளிவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒண்ணு. கண்டிப்பா சார் எஸ்டிபிஐ கூட வச்சுக்கிட்டு தான் சார் சொல்லியிருக்கோம். எஸ்பிஐ நீங்க தடை செய்தால் நீங்க தடை செய்றீங்க இல்ல, அதான் சொல்றேன். அப்புறமா இல்ல தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், இப்போ உள்ள அரசியல் சூழலாம் பார்த்துட்டு இதில் ஒரு வித்தியாசமானது,
இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து 21 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருகிறது என்று நம்பப்படுகிறது. வருமா? இல்லை, முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அதான் நகர்வுகளை பார்த்தா அதை நோக்கி தான் பிரதானமாக போகிறதோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இடங்கள் பகிர்வு இருக்குல்ல, ரொம்ப தாராளமாக இருக்குது. திமுக கூட 20 இடத்த கொடுத்துட்டு 20 இடத்துல தான் நிற்கிறாங்க. அவர்களுடைய குறி 21. அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறாங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமானது பாட்டாளி மக்கள் கட்சிட்டு கேட்டு வாங்கிட்டாங்க. 21 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் தேமுதிக இதுக்கு உடன்படுகிறதான்னு தெரியவில்லை. அப்படி பார்த்தா நாடாளுமன்ற தேர்தலை விட அந்த 21 சட்டமன்ற இடைத்தேர்தல் முக்கியத்துவம் பெறுகிறதா? நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கொள்கை ரீதியாக எந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை ஏற்கனவே எடுத்து அறிவித்து விட்டார்கள். ஆக இவர்கள் வந்து எழுதி வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் அவர்கள் 21 தொகுதியில் நிற்க போகிறது இல்லை. அதற்காக வந்து ஏற்கனவே கொள்கை முடிவு எடுத்து அறிவித்தவர்களுக்கு மேற்கொண்டு சீட்டு தருவது எந்த வகையிலே புத்திசாலித்தனம் என்று எனக்கு தெரியவில்லை. அதுபுறம் இருக்க தேமுதிகவின் ஓட்டு பாராளுமன்ற தொகுதியை விட சட்டமன்ற தொகுதியில் முக்கியத்துவம் பெறும். ஏனென்றால் தொகுதிக்கு வந்து 3000, 5000, சில தொகுதியில் 10,000 கூட இருக்கிறது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும். நமக்கே நன்றாக தெரியும் 50 ஓட்டுகளில் எல்லாம் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. போன முறை வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான வெற்றி வித்தியாசம் என்பது ஒரு நூலிலை தான். அப்படி இருக்கும்போது தேமுதிக கண்டிப்பாக அந்த 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவசியம் தேவை. ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் வந்து அது அவங்களும் பங்கு கேட்கறாங்க போல இருக்கு. இல்ல, பங்கை விட்டுட்டு இப்போ பியூஷ் கோயல் வந்து இது முதல்ல போய் தேமுதிக நிறுவனரை சந்தித்து ஒரு வீட்டில் சந்திச்சு 3 சீட்டு வந்து அவர் ஆஃபர் கொடுத்தார். ஆனால் அது உடன்பாடு எட்டப்படவில்லை. 3 சீட்டு கம்மின்னு நினைச்சிருப்பாங்க. அப்புறம் இவங்க 4 கொடுத்ததாக இப்போ தகவல் கசிது. உண்மையிலே எவ்வளவு கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது, யூகமாக தான் பேச முடியும். ஆனால் 21 சட்டமன்ற தொகுதிங்கிறது நமக்கு நம்பர் தெரியும். 21ங்கிறது ஃபிக்ஸட் நம்பர். சரி. அப்ப 21ல வந்து அதிமுகவுக்கு தேவைப்படுவது என்பது 8 இல்லைன்னா 10 தான். 8 இல்லைன்னா 10 ஜெயிச்சே ஆகணுங்கிற கம்பல்ஷன். அப்போ 8 இல்லைன்னா 10 ஜெயிக்கிறதுக்கு வந்து தேமுதிக ஓட்டுங்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனா கணக்கு போடும்போது, அரித்மெட்டிக்கலா கணக்கு போடும்போது தேமுதிக ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு காலையில வந்து பியூஷ் கோயல் வந்து பேசுறது, அதற்கு பிறகு ஏற்படுகிற டெவலப்மெண்ட்லாம் பார்த்தா தேமுதிகவோட ஓட்டு தேவையில்லைங்கிற முடிவுக்கு போறாங்க இல்லையா? அப்படின்னா 21 தொகுதி இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, எனக்கு உண்மையிலேயே அந்த இடம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏற்கத்தக்க காரணத்தை சொல்லி நீங்க தள்ளி போடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தான் இது பற்றி, அது வரைக்கும் எங்களுக்கு நேரம் இருக்கு, அதற்கு பிறகுதான் இது பற்றிய முடிவெடுப்போம்னு உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில வந்து தேர்தல் கமிஷன் வந்து பிரமாண வாக்குமூலம் தாக்கல் பண்ணியிருக்கு. தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டு அப்புறம் திருப்பி வாங்கினது இருக்கு. இதுல வந்து பிரமாண வாக்குமூலம் அனுப்பும் போது தமிழக அரசு என்ன சொல்லுது, எங்களை வந்து ஏப்ரல் 1st ஃபேஸ்லேயே எங்களை சேர்த்துருங்கன்னு சொல்லுது. ஏன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு வெயில் ஏறிடும். வழக்கமானது தான், வெயில் மழை இதெல்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க இவங்க. ஏன்னா மக்களுக்கு துன்பம் வரக்கூடாதுங்கிறதுக்கு, அதை வேற ஒன்றும் இல்லை. எங்கேயோ ஆமா, எங்கேயோ மயல் காத்து அதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ரொம்ப அமைதியா நிச்சலனமா இருந்தா தேர்தல் நடத்தலாம்னு முடிவுக்கு வருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்லேயே தேர்தல் நடத்த போகுதுன்னா ஏப்ரல் 24 டெட்லைன் மீட் அவுட் ஆகாதே. இப்போ ஏப்ரல் 7, 11 அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ வருதோ அப்போ வந்து தேர்தல் வந்துடும். அப்படின்னா நாளைக்கோ நாளை மறுநாளோ வந்து தேர்தல் தேதி அறிவிப்பானை வந்தாகணுமே. அது மட்டும் இல்ல, 21 சட்டமன்றத்துக்கு இதுக்கு மட்டும் நடத்த முடியாது. இந்தியா பூராவும் இருக்கிற சட்டமன்ற இடைத்தேர்தலையும் அதுல சேர்ப்பாங்க. அப்ப அதுக்கு வந்து தேர்தல் கமிஷனுக்கு அதற்கான ஏற்பாடுகள் அதுல அவங்க தயாரா இருக்காங்களா நமக்கு தெரியாது. நடக்கலாம், நீங்க சொல்றபடி அது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாமோங்கிற சந்தேகம் இன்னைக்கு எனக்கு வருது. சரி, அந்த சந்தேகத்தை உங்களுடைய பார்வை என்ன திருநாராயணன்? அதாவது தலைப்பையே நான் கேள்வியா வச்சிருக்கேன் உங்களுக்கு. சட்டமன்ற இடைத்தேர்தலை குறிவைக்கிறதா கூட்டணி கணக்குகள்? அப்படிதான் இருக்கும். ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஷாம் அவர்கள் சொன்னது போல அவங்களுக்கு குறைந்தது ஒரு 13 தொகுதிகளாவது இருந்தால்தான் ஆட்சி ஸ்திரமான ஆட்சியாக இருக்கும். ஒன்று. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த 21 தொகுதியில் எப்படியாவது ஒரு 16, 17 தொகுதியாவது நாம் எடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இது வந்து ஒரு இது வரைக்கும் நான் பார்க்காத, இதுக்கு பிரசிடென்ஸே கிடையாது, இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணம் இல்லை எங்கேயுமே எனக்கு தெரிந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பொது தேர்தலை விட மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் இரு கட்சிகளும் தமிழ்நாட்டில். ஏன்னா இதுல வந்து பிஜேபிக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ ஒன்றும் இல்லை. இதுல வந்து மேபி நீங்க வந்து
ஐ கிவ் கிரெடிட் டு மிஸ்டர் தினகரன் ஆல்சோ இந்த விஷயத்தில். ஏனென்றால் ஆர்கே நகரில் ஜெயிச்சதுனால. அதனால ஒரு சின்ன குறுக்கீடு தான். அதாவது இந்த 21 சட்டமன்ற தொகுதி உதாரணமா இப்ப ஆரணின்னு எடுத்துக்கோமே. ஆரணி வந்து ஏசி சண்முகம் நிக்க போறாருன்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு. ஆரணியில நமக்கு வந்து 21ல அது ஒண்ணு வரும். அப்போ ஏசி சண்முகத்திற்கு வந்து தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்களா, ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு வேலை பார்ப்பாங்களான்னா நான் சட்டமன்ற தொகுதிக்கு தான் வேலை பார்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். அது ஒரு பெரிய ஓட்டு இருக்கு. ஏன்னா அப்படின்னா பாரதிய ஜனதாவுக்கும் அதுல பிரச்சனை இருக்கு. பாரதிய ஜனதாவோட 5 தொகுதிகள்லயோ இல்ல 40ல வந்து அதிகபட்ச தொகுதியை ஜெயிக்கணுங்கிறது வந்து மத்திய கணக்காக இருக்கும் பட்சத்துல 21 தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது இது ஓட்டப்படும் நேச்சுரலா. ஏன்னா இயல்பாகவே சட்டமன்ற தொகுதி தான் எல்லாருமே போய் சேருவாங்க. இதுல ஒரு 4 தொகுதியில பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தொகுதியில 4 தொகுதியில 2 தொகுதி வருது இந்த இடைத்தேர்தலால. ஸோ அதனால இவங்களை பொறுத்தவரையிலும் இது மிக மிக முக்கியமான தேர்தல்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதனால அவங்க அந்த 21 தொகுதி கான்சென்ட்ரேட் பண்றதுன்றது சரிதான். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டு அதனால தான் வந்து இவங்க 20-20ன்னு எடுத்துக்கிறாங்களா பாராளுமன்றத்திலாம், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இல்லாத தேர்தல் என்பதை நாம் உணர வேண்டும். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இந்த இரு ஆளுமைகளும் ஒன்றாக இருந்திருக்கிறார். ஒன்றாகனா ஒரே நேரத்தில் இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த முறை வாக்காளர்கள் கண்டிப்பாக அந்த ஃபேக்டரை யோசனை பண்ணிட்டு அவங்களுடைய ஓட்டு போடும் முறையே வித்தியாசமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அதனால உறுதியா ஒரு 30 வினாடிகள் மட்டும் இந்த தலைப்புக்காரன் விளக்க சொல்லுங்க. நறுக்குன்னு சொல்லிட்டேங்க. இல்லை, இடைத்தேர்தல் வந்து ஒரு முக்கிய பங்கை ஆற்றும் இந்த இதில். ஆனால் இடைத்தேர்தலில் வந்து இவங்க 21 நடத்துவாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா 18 தான் நடத்துவோம். 3 தொகுதிகளுக்கு ஏதாவது விஷயத்தை சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. சரி, அப்படி ஆகும்போது இடைத்தேர்தலில் தான் இவர்களுடைய கவனம் வந்து முழுவதுமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கூட்டணி அமைப்பு இது இவங்க எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிறது, கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்டதை கொடுக்கறதுங்கிறது இப்போ ஆட்சி தக்க வைத்துக் கொள்வது கண்டிப்பாக அதனுடைய அவங்களுடைய இலக்கே அதுதானே. ஏன்னா நம்ம நாடா இது மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு போயிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஆட்சியை தக்க வைத்தால் போதும் அப்படிங்கிற 21 இடைத்தேர்தல் நடந்து முடிவுகள் வேறு மாதிரி இருந்தால் நான் அந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கு கூட தேர்ந்தெடுப்பதற்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் போக வேண்டிய ஒரு நிலை வரும். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த எம்எல்ஏக்கள் தான் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் வருவாங்களே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. சரி சரி, நல்லது. அரங்கத்தில் வந்து அழகான கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. மூவருக்கும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு கேள்விகளாக உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.